ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ்ஜி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறின பிறகு இலை, பட்டை, லவங்கப்பூ, ஸ்டார் பூ, நல்லா சூடு ஏறின பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கொதிச்சு வர அளவுக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ தம் கட்டிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இலை, பட்டை, லவங்கப்பூ போட்டுக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம சாப்பாடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மூடிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கி வர மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு.
இப்போது நம்ம தம் கட்டிக்கலாம். இப்போது சிக்கனில் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொத்தமல்லியை தூவியாச்சு. இப்போ கலரி இப்போ மூடிக்கலாம். இப்போது சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம ஃபைனலாக தம் கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.